அல்லாஹ்வுடைய நாமத்தினுடைய நாள் அவனுக்கு பிடித்தமான இல்லமான பள்ளிவாசல் என்ற அவனுடைய மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முன்பு வாழ்ந்த மக்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது பள்ளியில் மட்டுமே வந்து தொழுவதற்காக கட்டப்பட்ட, வணங்கி வழிபடுவதற்காக கட்டப்பட்ட மஸ்ஜிதுகளில் மட்டுமே வந்து தொழ வேண்டும் என்று தான் முன்பு வாழ்ந்த கௌமுகளின் கூட்டங்களினுடைய நிலையிலாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி இல்லை, தங்களுடைய கடைகளில் தொழுவதற்கு அனுமதி இல்லை, நினைத்த இடத்தில் தொழுவதற்கு அனுமதி தராமல் இருக்கப்பட்டது. ஆனால் உம்மத்தி முஹம்மதியாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு மட்டும்தான் இருக்கிறவர்களே எல்லா இடத்திலும் தொழலாம், பள்ளியிலும் தொழலாம், மஸ்ஜிதிலும் தொழலாம், வீடுகளிலும் தொழலாம், கடைகளிலும் தொழலாம். ஏன் போயிட்டே இருக்கிறோம், சுத்தமான இடம் தெரிஞ்சிச்சுன்னா அங்க கூட முசல்லா விரிச்சு பாய் போட்டு என்ன செய்யலாம், தொழலாம். தெரு ஓரத்திலும் சாலைகளிலும் என்றெல்லாம் நமக்கு சட்டம் இருக்கிறது. அப்படிங்கிறவர்களே, காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஜுஇல எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது பூமியுடைய அனைத்து பகுதியும் சஜிதா செய்யக்கூடிய இடமாக, சுத்தமாகவும் தொடரக்கூடிய இடமாகவும் அல்லாஹ் தஆலா எனக்கு பூமி முழுக்க ஆக்கி கொடுத்திருந்தான் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாம் எங்கு வேண்டுமானாலும் இடம் சுத்தம், உடை சுத்தம், உடல் சுத்தம், இந்த மூன்று நிலையில் நாம் எந்த இடத்தில் தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. ஆனாலும் எந்த இடத்தில் தொழுதாலும் நன்மை கிடைக்கும். ஆனால் முழு நன்மை, அதிகப்படியான நன்மை எங்கு தொழுதால் கிடைக்கும் என்றால் மஸ்ஜிதில் தொழுதால் தான் கிடைக்கும், பள்ளியில தொழுதால் தான் கிடைக்கும். வீட்டில் தொழுவதை விட, தெருவில் தொழுவதை விட, கடையில் தொழுவதை விட, பிற பகுதிகளில் தொழுவதை காட்டிலும் அவனுக்காக, அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்வதற்காக கட்டப்பட்ட அவருடைய இல்லமான மஸ்ஜிதில் தொழுவதால் தான் அதிகப்படியான நன்மை கிடைக்கும். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரணம் இந்த மஸ்ஜித் சாதாரணமானது அல்ல. வணங்கி வழிபடுவதற்காக, அல்லாஹ்வை தொழுவதற்காக கட்டப்பட்ட இல்லமாக என்ன செய்து இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளியில் வந்து தொழும் போதுதான் அமைதி நிலவக்கூடிய தளமாக இந்த பள்ளி இருக்கிறது. மற்ற இடங்கள் எல்லாம் மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலோ அல்லது வாகனங்களுடைய போக்குவரத்து அதிகமாக இருப்பதாலோ இடையூறுகள் அதிகமாக ஏற்படும். அதனால் மன ஓர்மையாக தொட முடியாது, மன நிம்மதியாக தொட முடியாது, பயபக்தியாக தொட முடியாது. ஆனால் பள்ளியில் வரும் பொழுது, மஸ்ஜிதில் வரும் பொழுது பயபக்தியோடு தொட முடியும், மன ஓர்மையோடு தொட முடியும், மன அமைதியாக தொட முடியும், தக்வாவோடு தொட முடியும் என்பதால் இந்த பள்ளி வாசல் எல்லா இடத்தை காட்டிலும் மிக முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வை வணங்கி வரப்படக்கூடிய தொழுகை தொழுவதற்கு ஒன்று. இரண்டாவது, மற்ற இடத்தை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் எதுங்க? அவனுடைய இல்லமான பள்ளிவாசல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, சென்ற வாரத்தினை ஓட்டினோம், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் அவனுடைய தொழக்கூடிய அவனுடைய பள்ளிவாசல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இந்த பள்ளி மஸ்ஜித் தான் அல்லாஹ்வையும் அடியார்களையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய எண்ணம், அல்லாஹ்வுடைய பயம் எல்லாம் இந்த மஸ்ஜிதில் வரும்பொழுது தான் கிடைக்கிறது. மஸ்ஜிதில் வந்து தொழும்போது தான் மன ஓர்மை கிடைக்கிறது, மன அமைதி கிடைக்கிறது. தொழுதால் அல்லாஹ் என்னெல்லாம் தர இருக்கிறானோ அந்த நற்பாக்கியங்களை எல்லாம் இந்த மஸ்ஜிதுகள் பெற்று தருவதால் தான் இருக்கிற எல்லா இடத்தை காட்டிலும் மஸ்ஜிதுகளில் தொழுவதற்கான சால சிறந்ததாக இருக்கிறது என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்றைக்குமே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பள்ளிவாசலை பற்றி சொல்லும் பொழுது பியூத்தின் அதினம்தான் துருக்கழ வைதுக்கர பிஎஸ்முஹு, அல்லாஹ் பள்ளிவாசலை சொல்லும் பொழுது சொல்கிறான், இந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டது என்றால் இங்கு தொழ வரக்கூடிய, வணங்கி வழிபட வரக்கூடிய மக்களும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வார்கள், அதிகமாக தஸ்பீஹாத்துகள் செய்வார்கள், காலையிலும் மாலையிலும் என்ன செய்வாங்க, இங்க அமல்கள் அதிகமாக செய்வார்கள். வியாபாரம் அவர்கள் பேசப்படாது, திஜாரத்துல் புலியும் திஜாரத்துல் வலா பையோன் அன்றைக்கு
திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ மற்ற பேச்சுகளோ இந்த பள்ளியில் தொழக்கூடிய மக்களை கெடுக்காது, அவர்களை மாற்றாது, அழிக்காது என்பதாக சொல்கிறார். வைகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத், தொழுகையை நிறுத்தக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது, ஸகாத்தை வாரி வழங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. யகாஃபூன யௌம தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார், ஏனென்றால் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்வைகள் குத்தி நிற்கக்கூடிய, பயந்து நடுங்கக்கூடிய அந்த மறுமை நாளை பயந்து தான் இந்த பள்ளியில் அமல்கள் செய்வார்கள். அதனால அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இடமாக இந்த மஸ்ஜித் இருக்கிறது. மற்ற இடங்கள் தொழுவதை காட்டிலும் மஸ்ஜித் தொழக்கூடியது உயர்வாக இருக்கிறது. தக்வாவை தருகிறது, மன ஓர்மை தருகிறது, மன நிம்மதி தருகிறது.